வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? நம்ம சீன்ல முதல்ல பார்க்க போறது ஞாபகம் வருதுன்னு ஏகப்பட்ட பேருக்கு 90s ஞாபகம் வந்துடும். அப்படின்னா சம்பவம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பம்பரை விட்டு விளையாண்டு இருக்கிறார். யார் நல்ல பம்பரம் விட்டா? யார் போட்டியில ஃபர்ஸ்ட் யாரு? முன்னாடி அடுத்து பாருங்க, இந்த வாரம் வழிபாடு வாரம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கோவில், தேவாலயம், தர்கா, மசூதின்னு கிளம்பிட்டாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, வேளாங்கண்ணியில வழிபாடு நடத்துவார் தாவேக தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே எப்படியாச்சும் விஜயை பாத்துறணும் அப்படின்னு கட்டுக்கடங்காத கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிபாடு நடத்தியிருக்கிறார். மிக சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார். இப்படி அங்கங்க கோவில் வழிபாடு நடந்துட்டு இருக்க மேற்கு வங்கத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. அதுல 15 வாக்குச்சாவடிகள்ல மறு வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் பாருங்க, எப்பவுமே 4 வரும் அப்படின்னு ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இடையில ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். இப்ப செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொல்றாரு? பாருங்க, புதிய வாக்காளர்களா இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட பேர், அப்ப ஏகப்பட்ட பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆளுவதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்களை மக்களுக்கு அது 4ஆம் தேதி பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை வெற்றி கொடுப்பார். அவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு இல்ல அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுக வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை எண்ணிக்கையில் 150 இருந்து 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டின் இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனதில் இருக்கிறது. நேற்றைய கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார். விமானத்தில் வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார். இதெல்லாம் வியக்கத்தக்க. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். அண்ணன் பயங்கர கான்பிடண்டா இருக்கா. அப்படி இங்க பாருங்க, நாங்களே 200க்கு மேல ஜெயிக்கிறப்ப எதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டார்.
சரி இதே கேள்வி அந்த பக்கம் கேட்போம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கான பேச்சே இல்லை. பாருங்க, அவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, என்னைக்குமே அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு சபாநாயகர் அப்பாவு. பாரதிய ஜனதா கட்சி பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தேர்தல் முடியது வரை நம்முடைய சிலிண்டர் விலை, எல்பிஜி கேஸ் விலை கூட்ட மாட்டேன்னாங்க, வணிக சிலிண்டர் விலை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது அவ்வளவும் ஏமாத்து சதி. புரிஞ்சுக்கிட்டே இப்போ கேஸ் சிலிண்டர் விலைகள் 3000 ரூபாய்க்கு இப்போ 3250 ரூபா நம்ம தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டருடைய விலைனாலும் 4000 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது. 4000 ரூபாய்க்கு கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்ளையும் இருக்கும், 4000 ரூபாய்க்கு விற்கவும் செய்வாங்க. எந்த நிலையிலும் மக்களிடம் சுரண்டுவதை தவிர்க்கவே மாட்டார்கள். இப்படி ஆளாளுக்கு சிலிண்டர் விலை அதிகரிப்பு தொடர்பா விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்க அண்ணன் நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உலக நடப்பு நாட்டு நடப்புலாம் தெரியுமா பாருங்க, பக்கத்து நாட்டுல சிலிண்டரே கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்கிறப்ப நாம அதெல்லாம் இல்லாம இருக்கிறோம், என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உலக நாடுகள்ல இன்னைக்கு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. பக்கத்து நாடுகள்ல கேஸே கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரான்ல குண்டு வீச்சு, இஸ்ரேல் குண்டு வீச்சு, பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இந்தியாவுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்தியா உலகத்துடைய நட்பு நாடு, எல்லா நாடுகள், ஈரானுடைய நட்பு நாடு, எல்லா நாடு. நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி இன்னைக்கு உலக நாடுகள் தலைவர்களுடைய ஒரு நட்பு தலைவர்ல மிக சிறந்த தலைவர். எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் கேஸா இருந்தாலும் டீசல் பெட்ரோல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா மக்களுடைய நலன் கருதி எல்லா முடிவுகளும் நிச்சயமா. என்ன சும்மா சும்மா சிலிண்டர் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இவ்வளவு நடந்தும் பெட்ரோல் டீசல் விலை ஏத்தி இருக்கிறாங்களா, வீட்டு சிலிண்டர் விலை ஏத்தி இருக்கிறாங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்கிறாங்க அக்கா. உலக அரங்கில் ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது, உலகத்தில் ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதே மாதிரி வீட்டு சிலிண்டரை பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு எல்லா நாடுகளிலும் ஏற்றம் கண்டுவிட்டது. நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த பளுவை சுமத்தக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இது தற்காலிகமாக ஒரு ஏற்றம் தான். நிச்சயமாக பாரத பிரதமர் மக்கள் மீது எந்த பளுவையும் ஏற்ற மாட்டார். அதுக்கு உதாரணம் உலக நாடுகள், எல்லா இடங்களிலும் எண்ணெய் நாடுகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படாமல் இருப்பது நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஒரு நிர்வாக திறமை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால நம்ம பாதுகாப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்கணும். ஏன் சார் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு ஏகப்பட்ட கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு, அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாரு. எல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல, எல்லாம் பொட்டியை திறந்தாதான் தெரியும். 75,000 பூத்துலயும் என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணினாதான் தெரியும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அதை எண்ணி பார்த்துருவோம். நம்ம மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு திங்கட்கிழமை அன்னைக்கு 75,000 பூத்துல என்ன வாக்கு வருகிறதோ அதுதான் தீர்ப்பு. இது மேல ஒன்றும் ஏசியா ஒன்றும் கிடையாது. All these are speculations. Every political party, every alliance and every candidate is confident. I have never met a political party, political alliance or a candidate who is not confident. So everybody is confident and have faced the election. So we will see what happens on Monday. பாருங்க, இந்த கருத்து கணிப்பெல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மே 4ஆம் தேதி மக்களுடைய எண்ண ஓட்டம், மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சு போகுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார் நயினா நாகேந்திரன். கருத்து கணிப்புகள் மேல அது முறையா இருந்தா நல்ல நம்பிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கருத்து திணிப்பு தான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்பை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 4ஆம் தேதி நிச்சயமா மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, மக்களுடைய உண்மையான எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்புகள்
கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நாம் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கவும் அக்கா அதுக்கு அவங்க ஸ்டைல என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரே மாதிரி இருக்கா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மற்ற கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க 4 கருத்து கணிப்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஒரு மாதிரியா இருக்கா ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏற்கனவே சொல்றது எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ். அதனால அதுக்கு நம்ம உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதனால ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வர கருத்து கணிப்புகளை நம்ம இப்போ அதுக்கு பத்தி கருத்து சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அவங்க ஆட்சி அமைப்பாக அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க, அப்புறம் 16லேருந்து 24 இடங்களை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கருத்து கணிப்புல எல்லாம் சொல்றாங்களே, இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஏங்க ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை அப்புறம் எப்படி ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு கேட்கிறார். ஆஃப்டர் போலிங் அது எனக்கு வாய்ப்பே இல்லை. பிஃபோர் போலிங் எதாவது இருந்தாக்கி தான் பார்க்கணும். இருந்தாலும் மக்கள் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் நிறைய பேர் இருந்ததாக நானும் கேள்விப்படுறேன். அது அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பாமர மக்கள், வியாபாரிகள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, மிகப்பெரிய அந்த அரசு இருக்கக்கூடாது என்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமா ஒரு மாற்றம். உங்க பார்வையில விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. அதாவது கூட்டணி அமைச்சு தேர்தல் வாக்குப்பதிவுல நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அண்ணன் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துறார். யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன். என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு வருத்தம் அப்பா, ஒரே வருத்தம் என்னன்னா இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை திமுக கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்க போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சி கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கையில் மக்கள் நலன் பாதிக்கிற போது நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான போராட்டத்தை முன்னெடுக்கும். தலைவர் திருமாவளவன் அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு, நாம் சராசரி அரசியல்வாதிகளை போல் செயல்பட்டிருந்தால், கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால், தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை. நம்மால் இரட்டை இலக்கத்தை எட்ட முடியவில்லை. அதற்கு நான் முரண்டு பிடிக்கவில்லை. பேரம் என்கிற பெயரில் இழுபறி நிலையை உருவாக்கவில்லை. கூட்டணியில் ஒரு சங்கடமான சூழலை உருவாக்க நான் விரும்பவில்லை. அது கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது, யாருக்கும் தீனி போடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நானே ஒரு முடிவெடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு ஏமாளித்தனம் போல் தெரியும். பொறுப்புணர்வோடு ஆய்வு செய்து பார்த்தால் அதில் நம்முடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியும். அடுத்த ஒரு விஷயத்துக்கு வராரு. என்னன்னா எக்ஸிட் போல ஏகப்பட்ட விஷயம் வந்துருந்துச்சு. அதுல தாவேக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற தகவல்லாம் இருந்தது இல்லையா? அது சம்பந்தமா அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவுக்கு மாற்றாக ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை தாவேக்காவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றார். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால்
தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்புறம் பாருங்க, மதுரையுடைய நிலவரம் என்ன அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் என்டிஏ தான் ஜெயிக்கும். அதுலயும் சுந்தர் சி இருக்காரு பாருங்க, அவர் ஏகப்பட்ட வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. மதுரையில் இருக்கின்ற 10 சட்டமன்றக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே சுந்தர் சி அவர்கள் மத்திய தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம். மக்கள் அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரிட, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்க போகுது? ஏதா விஜய் வேற இருக்கிறாரு களத்துல, ஏகப்பட்ட வாக்கு பிரிப்பாரு, அவர் ஏகப்பட்ட பர்சன்டேஜ் வாக்குவாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் பேசப்பட்டு வருதுல்ல, எப்படி இருக்கும்? எதிர்பார்த்ததை விட எல்லாரும் 10,000 5,000 ஒரு தொகுதிக்கு வாங்குவாருங்கிறதுக்காக அதுபோல் ஒரு 100 தொகுதிக்கு 15,000 வாங்குவார். அடுத்து ஒரு 100 தொகுதிக்கு 25-30 போவார். ஒரு 40-50 தொகுதியில் செகண்ட் வரலாம். ஒரு பல தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை ஜெயிக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 40,000 80,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியெல்லாம் இருக்காது. யார் வெற்றி பெற்றாலும் 3,000 5,000 10,000 தான் இருக்கும். ஆனாலும் தாவேகா விஷயம் அப்படின்னு வந்துட்டா ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாமா நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க அவர்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்றாருன்னா பாருங்க. ஏன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தாக்கம் இருக்கும். அது நடிகர் விஜய் பொறுத்தளவில் அரசியலில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக தமிழகத்தில் உள்ள 2-3 நட்சத்திரங்களும் முன்னணி நட்சத்திரமாக இருக்கார். அது மாறுபட்ட கருத்தில் படங்களும் திரைத்துறையில் அவர் இன்றைக்கி சிறந்த இடத்துல முன்னணி நட்சத்திரமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலைஞராக இருக்கார். அவர் அரசியலுக்கு வந்திருக்கார். கேப்டன் விஜயகாந்த் வந்த போல் அவர் இன்றைக்கி வந்திருக்கார். எனவே இந்த முதல் தேர்தலில் மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேறு, வாக்களிக்கின்ற நேரத்தில் வருகின்ற நிலை வேறு. வாக்காளர்கள் எந்த ஆட்சி வந்தால் நல்லது, எந்த ஆட்சி அமைய வேண்டும், இதுவரை செய்த ஆட்சிகளை தான் செய்து தூக்கி பார்ப்பார்களே தவிர இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடித்தார் என்று சொன்னால் அவருடைய நீண்ட அரசியல் பாரம்பரியம் என்பது வேறு. அடுத்து ஒரு பிரபலமான நடிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஓட்டு தமிழ்நாட்டில் இல்லையப்பா, கேரளால ஓட்டு இருந்து போச்சு, அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா அதை சொல்றாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு விஜயண்ணா ரொம்ப பிடிக்கும். இது ஒரே ஒரு ஆமா, ரொம்ப கேரளால இருக்க இங்க ஓட்டு இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ். அப்ப இது அந்த வருத்தம் இருந்தது எங்களுக்கு. ஐயோ, இந்த வாட்டி தமிழ்நாட்டுல போய் இருக்கலாமே ஓட்டு இல்லையேன்னு. அம்மா ரொம்ப விஷஸ் ப்ரேயர்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா எனக்கு அது நம்ம இந்த பொலிட்டிக்ஸை பற்றி பேசாது இதெல்லாம் எல்லாரும் சொல்வேன். ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகள் கேட்கும்போது, ஏன்னா அந்த மனிதனுக்கு எந்த தேவையுமே இல்லை. இப்போ பொலிட்டிக்ஸில் வருது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, மக்களோட அன்பு இருக்கு, ஆதரவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ அவர் பொலிட்டிக்ஸில் வரணும்னா அவருக்கு மக்கள் மீது ஒரு அன்பு இருக்கு. அவருக்கு ஒரு திருப்பி எனக்கு கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ கொடுத்த மக்களுக்கு எனக்கு திருப்பி கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலிங்னால தான் அவர் வருது இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் தட். எனக்கு அது பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கும்போது. சரி, வரணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப ஆசை இருக்கு. மை ப்ரேயர்ஸ் ஆல்சோ. பார்க்கும்போது எல்லாம் மீடியாலெல்லாம் பார்க்கும்போதும் அப்படிதான், மக்களுக்கும் அதே ஆசை இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் அது பேசக்கூடாது, மக்கள் தான் அதை பேசணும். அப்புறம் தேர்தலாம் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஓட்டும் போட்டிங்க. ஆனாலும் இந்த சமூக வலைத்தளங்கள் அது தொடர்பான விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல தரம் தாழ்த்தியாகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குதா இல்லையா? அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துருமா? அரசியல் ரீதியாக தாக்குதல் இல்லாமல்
தனிப்பட்ட தாக்குதல் நிறைய இருக்கு. ஒரு சிலர் ரொம்ப அசிங்கமா அவங்க வீட்டில் உள்ளவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் வந்து ரொம்ப அசிங்கமா இது பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சா பார்க்க வேண்டியதான், பிடிக்கல அப்படின்னா அவங்க தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாமே. இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன்னா நீங்க அது பதிலுக்கு இன்னொரு கருத்து சொல்லலாம். அதுல இருந்து கருத்து சொல்ல என்ன கிடைக்குன்னா ஒரு கன்க்ளூஷனா ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல கருத்தா இருந்தா நம்ம வரவேற்கலாம், தேவையில்லாத கருத்துல இருந்தா நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். இது வந்து அரசியலை பற்றி அரசியல் நடத்தும் போது அரசியல் சம்மந்தமாக மட்டும்தான் பேசணும். அவங்க பர்சனல் லைஃப்பை வந்து இழுத்து இதிலெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப இப்போ சமூக வலைத்தளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது மாதிரி அது பேசாமல் இருக்கிறது வந்து நல்லது. அது நாகரிகமற்ற வார்த்தைகள்ல பயன்படுத்துறாங்க, அது அசிங்கமா இருக்கு. தனிநபர் விமர்சனம் இல்லாமல் பொதுவாக விமர்சனம் வச்சு அரசியல் பண்ணால் நல்லா இருக்கும். மக்களுக்காக மக்கள் பயன்பாட்டுக்கு இது பண்ணுற மாதிரி நீங்கள் சமூக வலைதளங்களை விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சமூக வலைதளங்களிலே இப்படிப்பட்ட விவாதங்களை நடத்துவது இது எந்த விதத்தில் சரியானது என தெரியவில்லை. நல்ல பயன்பாட்டுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துமாறு வேண்டிக்கொள்கிறேன். அரசியலா பேசுறதா இருந்தா நம்ம கட்சி என்ன செஞ்சிருக்கு, இனிமேல் என்ன செய்ய போறோம், அப்படி ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பலனளிக்கும். பல்வேறு தரவுகள் வழியாக ஒப்பீடு செய்வது உள்ளிட்ட விஷயங்களெல்லாம் பண்ணும்போது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வைகள், இப்படியான விஷயங்களை நம்ம வந்து விசாலமாக்கும் போது நிச்சயம் அதெல்லாம் பின்னுக்கு போயிடும். கண்டிப்பான முறையில் இதுக்குன்னு ஒரு சென்சார் இருக்கணும். இருந்தால் தான் இது அடுத்த தலைமுறை இதை கொண்டு போகாமல் நம்ம நிப்பாட்டிக்கலாம். மன கஷ்டம்தான், யாரையும் முன்முடுத்தாம பேசுறது கொஞ்சம். அப்புறம் என்ன ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். ராஜா